ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பெரிய நகை வாங்க எப்படி பிளான் பண்ணலாம் அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் பெரிய நகை வாங்கணும்னு ஆசை இருக்கோ அவங்களாம் லைக் பண்ணிக்கோங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பெரிய நகைங்கும்போது 7 பவுனில் 5 பவுனில் இல்லாட்டி 10 பவுனில் வாங்கணும் தான் எல்லாத்துக்கும் டார்கெட் இருக்கும். இப்போ இருக்க நகை விலைக்கு எங்கிட்ட 7 பவுன் 5 பவுன்லாம் வாங்குறதுங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் ஆசை நம்மளை விட்டு போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் யாராக இருந்தாலும் 10 பவுனில் வாங்கணும், 7 பவுனில் வாங்கணும், நம்ம பிள்ளைகளுக்கு போடணுங்கிற ஒரு ஆசை இருந்துகிட்டு தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி பிளான் பண்ணலாங்கிறத ஒரு சின்ன வீடியோவாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்பயுமே டார்கெட் அல்லது கோல் ரெண்டுமே இருந்தால் தான் மட்டும்தான் நம்மளால் வந்து கொஞ்சமாவது வந்து சேமிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த இதுவுமே இல்லாமல் இருந்தால் நம்மளால் சேமிக்கவே முடியாது. இப்போ நகை வாங்கணும்னு நீங்கள் நினச்சா மட்டும்தான் அதுக்கான அமௌண்ட்டு நம்ம எடுத்து வைக்கணும்னு தோணும். இதே நீங்கள் யோசிக்கலை, எந்த கமிட்மெண்ட்டுமே இல்லைன்னா நம்மளால் வந்து அதை வந்து எடுத்து வைக்கவே முடியாது. அதுக்கான ஒரு மணியை எடுத்தும் வைக்க மாட்டோம், திங்கிங்கும் இருக்காது, அதுக்கான ஒரு மைண்ட் செட்டே நமக்கு இருக்காது. அப்படி இருக்கிறனால நமக்கான ஒரு டார்கெட்டை முதல் வந்து நம்ம செட் பண்ணிக்கணும். என்ன நம்ம வாங்க போகிறோம், எப்படி சேமிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வர வேண்டியது வந்து நம்ம வருமானம். பார்க்க வேண்டியது வருமானம் எவ்வளோ, அதில் நம்ம எவ்வளோ சேமிக்கணும், எவ்வளோ செலவழிக்கணும், அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தான் நம்மளோட அடுத்த இதுக்கே போகணும். எடுத்தோடனே வந்து நம்ம செலவு பண்ணிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். வருமானம், அதில் வந்து ஒரு சேமிப்பை நம்ம ஒதுக்கி வச்சுட்டு, இப்போ 10,000 வரணும், அதில் 2,000 எடுத்து வச்சுட்டு 8,000 செலவுக்குன்னு வைக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும். என்னென்ன சேவிங்ஸ் பண்ணலாம்? வீட்டிலேயே கூட நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணலாம். என்ன, உண்டியல் சேவிங்ஸ். இப்போ உண்டியல் சேவிங்ஸ்லேயே 1,00,000 வரையும்லாம் வந்து சேமிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறையா யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. சேவிங்ஸ் வீடியோவில் 1,00,000 சேர்க்குறோம், அப்படி 50,000 சேர்க்குறோம், உண்டியல்லையே சேர்க்குறோன்னா போட்டிருக்காங்க. நம்ம சாதாரணமாக இந்த 5 ரூபாய் 10 ரூபாய் சேமிக்கிறதுனால உங்களை வருதாக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதில் ஒரு நாள் நம்ம சேமித்து பார்த்துருக்கோமான்னு வந்து நம்ம யோசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போனா மட்டும்தான் நம்மளால் வந்து சேமிக்க முடியும். ஒரு உண்டியலை வாங்குங்க. இப்போ நான் சொல்கிறேங்கிறதுக்காகவே ஒரு உண்டியலை வாங்கி உங்கள் கையில் கிடைக்கிறேன்னா ஒரு 6 மந்த்து 1 இயர் கூட நீங்கள் எடுக்க வேணாம். கையில் கிடைக்கிற காசெல்லாம் எடுத்து போட்டு பாருங்கள். அப்போ தெரியும் நம்ம வந்து எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருக்கோம், எல்லாமே உண்மைன்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டெய்லி சேவிங்ஸ், வீக்லி சேவிங்ஸ், மந்த்லி அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு டார்கெட். இதில் எல்லாமே செய்யணுங்கிறது இல்லை. நம்மளோட டார்கெட்டை பொறுத்து நம்ம எவ்வளோ சேவ் பண்ணால் நம்மளால் வாங்க முடியும் அப்படின்னு எடுத்தால் மட்டும்தான் வந்து நம்ம சேவிங்ஸு பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். பிளான் பண்ணணும். இப்போ வந்து பெரிய நகைங்கும்போது இங்கே வருங்க, இது வந்து 4 சவரன், இது 3 சவரன். இதெல்லாம் நான் வாங்கும்போது ஒரு பவுனு 20,000 இதெல்லாம் மேரேஜுக்கு போடுறது ஃப்ரெண்ட்ஸ். 20,000 கிட்டே இருக்கும். 20,000 4 சவரன் வந்து இப்போ 80,000 நம்ம போய்ட்டு எப்படியும் ஒரு 15 ரூபாக்குள்ளே வேஸ்டேஜ் கொடுத்து நம்ம 1 லேக்குள்ளே நம்ம 4 சவரன் வாங்கிட முடியும். ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலைக்கு நம்மளால் வாங்க முடியுமா சொல்லுங்கள்? இப்போ இருக்க சூழ்நிலைக்கு 1,00,000 ரூபா கொண்டு போனால் நம்ம வந்து 1 சவரன் தான் வாங்கணும். 2 சவரன் வாங்குற மாதிரி விலையும் ஏறிடுச்சு. அதனால் நம்ம வந்து டார்கெட் பண்ணி பிளான் பண்ணணும். என்ன வாங்க போகிறோம், எவ்வளோக்கு வாங்க போகிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன்னா, என்னோட இது வந்து என்னென்னா 7 சவரன் வாங்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய டார்கெட். இப்போ 7 சவரங்கும்போது 7 சவரனுக்கு எத்தனை கிராம் வந்து நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டுக்கணும். 56 வருது. 56னா நான் சேவ் பண்ண ஆரம்பித்தது வந்துன்னா, எப்போலேருந்து நான் சேவ் பண்ண ஆரம்பிச்சேன்னா 2022லேருந்து என்னோடய சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். அப்படி 2022லேருந்து நான் 7 சவரன் வாங்கணும்னு சொல்லி சேமிக்க ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட 2025. இன்னும் இந்த வருஷத்தில் வந்து ஒரு காயினும் நான் வாங்கினா வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 4 சவரன் வந்து கிட்டத்தட்ட நான் சேவ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 4 சவரன் சேவ் பண்ணியிருக்கேன். இதை எப்படி சேவ் பண்ணேன்னு கூட நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க என் சேனலில் இருக்கு, போய் பாருங்கள். 2022, 23, 24 2 வருஷத்தில் நான் சேவிங்ஸ் பண்ணணும்னு பண்ணனால என்னால் வந்து 4 சவரன் வாங்க முடிச்சு. பேலன்ஸ் வந்து 3 சவரன் இருக்குது. அதையும் இன்ஷால்லா கண்டிப்பாக நான் சேவ் பண்ணுவேன். பண்ணிவிட்டு அப்படி பெரிய நகையாக வாங்கினேன்னா உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் சேவ் பண்ணுறதுக்கு காரணம் ஒன்லி என்னோடய சேவிங்ஸ் மட்டும்தான். சேவிங்ஸ் இருந்தனால மட்டும்தான் என்னால் சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சு. கண்டினியூவாக கோல்டு காயினாக இன்னும் 3 சவரன் வந்து நான் சேவ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். சேவ் பண்ணிவிட்டு
மெயினாக நமக்கு நம்ம வாங்க போகும்போது இப்போ கோல்டு காயினாக நம்ம வாங்கியாச்சு. நம்ம வாங்க போகிற ஆர்னமெண்ட்டாக தானே நம்ம போட முடியும். அப்போ ஆர்னமெண்ட்டாக வாங்கும்போது நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி. அதை எப்படி நம்ம வந்து வேலை எப்படி அதை கண்ட்ரோலில் கொண்டு வந்து நம்ம வாங்கணுங்கிறது தான். இப்போ நானும் வந்து இந்த நல்ல காயினை வந்து நமக்கு நம்பிக்கையான கடையாக 100% நம்பிக்கையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கொண்டு போய் அந்த கடையில் ஒன் டைம் டெபாசிட்டாக வந்து நம்ம வந்து கொடுத்தோம்னா ஒரு 11 மந்த்தில் நம்ம வந்து பெரிய நகையாக, அதாவது நம்ம பிடிச்ச நகையாக வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட அந்த 7 சவரனில் இல்லை, அதனால தான் நான் வாங்கலான்னு சொல்லி இப்படி பிளான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் நான் இது 4 சவரனாக இருக்கனால சரி 7 சவரனில் ஒன்று எடுத்தால் நல்லாயிருக்குமேன்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கணும். வேஸ்டேஜ்க்கு கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸ் 7 பவுனுக்கு வந்து 50,000 ரூபாய் வருது. 50,000 ரூபாய் கிட்ட வர்றனால நம்ம ஒன் டைம் டெபாசிட்டாக செய்யலாம். இல்லைன்னா இன்னும் ஒரு 3 சவரன் நான் வாங்க வேண்டியதில் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு 2 சவரன் கிட்டையா இல்லை நகை சீட்டாக போட்டு நான் வாங்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய நகை வாங்கணுங்கிறவங்க கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு சேவிங்ஸ் பண்ணி இத்தனை நம்ம வந்து வருஷத்தை கணக்கு பார்க்கக்கூடாது. இப்போ 7 சவரன் நம்ம நினச்சோன்னே போய் வந்து நம்மளால் வாங்கிடவும் முடியாது. ஏன்னா 7 சவரனுங்கிறப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட 3,00,000 4 லட்ச ரூபா ஆகுது. 4 லட்ச ரூபா உடனே நம்ம கைக்கு கிடைக்கிறதுக்கு கஷ்டம். 7 சவரங்கும்போது டார்கெட் எடுத்துக்கணும். 2 வருஷம் இல்லாட்டி 3 வருஷம் அப்படின்னு சொல்லி நம்ம கோல் எடுத்து அதுக்குள்ளே நம்ம முடிக்கிறோமான்னு பார்க்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சேமிக்க முடியும். இவ்வளோதான் நம்மளால் சேமிக்க முடியாது நீங்கள் விட்டுட்டிங்கன்னா, இப்போ நான் சேமிச்சிருக்கேன் 2 வருஷத்தில் நான் சேமிச்சிருக்கேன் இந்த காயின்ஸை கூட என்னால் சேமிக்க முடியாமல் போயிருந்துருக்கலாம். ஏதோ நம்ம நினச்சனால இதையாவது சேவிங்ஸ் பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.